எக்ஸல்ல டபுள் கிளிக்கோட மவுஸ் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது பார்ட் 2. 6th ஒன் பார்த்தீங்கன்னா காலமோட விட்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அது ஒரு காலமோ இல்லை மல்டிபிள் காலம்ஸோ காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு காலமோட எட்ஜை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அப்போ அந்த காலமில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு எவ்வளோ விட்த்து தேவையோ அந்த விட்த்தை அதுவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அதாவது காலமுடைய விட்த்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். 7th ஒன் பெரிய டேட்டா செட்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு நடுவில் ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவோட கடைசி எண்டுக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இல்லை கண்ட்ரோல் ஹோம் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக ஜஸ்ட் நாம் எந்த காலமில் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் அந்த செல்லுடைய பார்டர் 4 சைடு பார்டர் வருது இல்லையா, ஒரு செல்லை செலக்ட் பண்ணால் 4 சைடு பார்டர் இருக்கு இல்லையா, அதில் டவுன் பார்டரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலமுடைய அந்த டேட்டாவோட எண்டுக்கு போயிடலாம். அண்ட் இதே மாதிரி தான் மேலே இருக்கக்கூடிய பார்டரை டபுள் கிளிக் பண்ணும்போது டாப் ஆஃப் த டேட்டா அண்ட் ஈவன் இது ரைட்டுக்கும் சரி லெஃப்ட்டுக்குமே சரி பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட்டுக்குள்ளே செல்லுக்கு நடுவிலே நீங்கள் அக்ராஸ் த செல்ஸ் நீங்கள் மூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த டபுள் கிளிக் ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். 8th ஒன் சார்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஆர் சீரீஸை நாம் ஃபார்மேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதோடைய ஃபார்மேட்டிங் கமாண்ட்ஸை நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எந்த எலமெண்ட்டோ அதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும். ரைட் சைடில் அதுக்கான ஃபார்மேட்டிங் கமாண்ட்ஸ் எல்லாமே ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் செலக்ட் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற ஃபார்மேட்டிங்ஸ் இங்கே நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 9th ஒன் பிவட் டேபிள் மெயின்டைன் பண்ணுறீங்க பட் ஃபர்தராக இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ரீஜன் வந்திருக்கு இல்லையா, ஸோ இதோடைய டேட்டாவை நீங்கள் பார்க்க விரும்புறீங்கன்னா ஜஸ்ட் அந்த டேட்டாவை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். கவனித்து பார்த்தீங்கன்னா ஷீட் 5ல் தான் பிவட் டேபிள் இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் டீடைல் 1 அப்படின்ட்டு நமக்கு அந்த ஈஸ்ட் ரீஜனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் தேவையில்லைனா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஷீட்டை டெலிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ரீஜனா சேம் டபுள் கிளிக் அண்ட் ஈவன் கண்ட்ரோல் இசட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், அதாவது அந்த டீடைல் ஷீட்டை அழிக்கிறதுக்கு. ஃபைனலாக 10th ஒன் ஒர்க்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் ட்ரெடிஷ்னலாக இந்த க்ளோஸ் பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த ஐக்கனை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், எக்ஸல் பக்காவாக க்ளோஸ் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கான டீடைல்டு வீடியோவை கீழே பின் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம்.